தம்பிகளா நல்லா கேட்டுங்க. இப்ப ஆவியை வர வைக்க போறேன். ஆவி வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. சரின்னா தமிழர் ஆடும், இல்லைன்னா ஆடாது. நீங்க சினிமால பார்த்துட்டு இந்த படத்துக்காக சித்தர்கள் வாழற இடம், பேய் நடமாடக்கூடிய இடம், இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் போய் ஷூட் பண்ணிருக்காங்க. அப்போ பயப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அத இயக்குனர் சொல்றாரு. ரியலான பேய்கள் இருக்கா இல்லையா, இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள உண்மையா பொய்யா, சித்தர்கள் முனிவர்கள் இவங்கெல்லாம் வந்து ரியலாவே உண்மையா இருக்கிறாங்களா, ஸோ இதை பத்தி ஒரு டிராவல் போக ஆரம்பிச்சோம். ஸோ அது வந்து யாராலையும் மறக்க முடியாது. இந்த படத்தை என்னால ஃபினிஷ் பண்ணவும் முடியல லாஸ்ட்ல. ஏன்னா நிறைய இடத்துல வந்து கேமரா வச்சு வைப்போம், பட் ஆனா வந்து அந்த விஷயங்கள் வந்து கேமரால பதிவாகாம போய் ஆஃப் ஆயும் இருக்கு. கொல்லிமலையில் நடந்துச்சு, அங்க இருக்க சித்திரங்கள் எடுக்க போகும்போது தான் இந்த விஷயம் நடந்துச்சு எங்களுக்கு. இந்த படம் ஒர்க் பண்ண எல்லாருமே இப்போ வரைக்கும் நைட்டு 9 மணிக்கு மேலே தூங்க மாட்டேங்கிறாங்க. காரணம் ஒரு பயம் எல்லாத்துக்குமே இன்னும் இருக்கு. எனக்கு நிறைய நடந்திருக்கேன் லைஃப்ல, பர்சனல் லைஃப்ல. அது எல்லாத்தையும் லைவா நான் காட்டியிருக்கேன். என்ன சார் பண்றீங்க? இது ஒரு ஹிடன் கேமரா திரைப்படம். அதாவது உங்களுக்கு தெரியாமலே ஒளிஞ்சிருந்து எடுக்கிற திரைப்படம். வெளியே தெரிஞ்ச அசிமா சார். உன்னை இல்ல மடையா, உன்னை சுத்தி நடக்கிற தவறான விஷயங்களை. இது நீங்க நினைக்கிற மாதிரி ரெகுலரா வர சினிமா கிடையாது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சிம்பிள், உங்களை சுத்தி ஏதாவது தவறான விஷயங்கள் நடக்குதான்னு பாருங்க. நாங்க அவங்கள உங்களுக்கு தெரியாம படம் பிடிச்சு இந்த உலகத்துக்கு காட்டுறோம். தயவு செஞ்சு சினிமாங்கிற ஃபார்ம்ல விட்டு வெளியே வந்தா தான் இந்த படம் உங்களுக்கு புரியும், பிடிக்கும். மேபி நீங்க கூட அடிச்சிருக்கலாம். Why not? நிஜ பேய்கள் கூட நீங்க பார்க்கலாம். தம்பிகளா நல்லா கேட்டுங்க. இப்ப ஆவியை வர வைக்க போறேன். ஆவி வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. சரின்னா தமிழர் ஆடும், இல்லைன்னா ஆடாது. நீங்க சினிமால பார்த்துட்டு இருப்பேன்.